என்ன பத்தியா மண்ண நம்மள விடவே மாட்டான். நம்ம எங்க செல்ல வேண்டும் தெரிகிறதா? அதுவோ தெரியும். குகைக்கு செல்ல வேண்டும். ஆமா, நம்ம உயிரை காப்பாத்தி ஓடியா 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 ஓடியா. சிறப்பாக வாழ்ந்து ஆனால் என் சிற்றன்னையுடைய வார்த்தையை கேட்டு கண்ணகா உடத்தை கடந்து பஞ்சவடி தீவிலே பர்ணிகசாலை அமைத்து 14 ஆண்டுகள் ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று கொடுத்தார். ஆனால் நான் என்னுடைய மனைவா மன்னிக்க மாபலா வாழை என்று சொல்லக்கூடிய கடிகளை கொண்டு ஒரு அமுதாக படைத்து எனது தம்பி லட்சுமணன் பர்ணிகசாலை சொல்லி காவல் கொடுத்தார். அப்போது அழகிய மாணவன் துள்ளி துள்ளி விளையாட அழகிய மாணவன் துள்ளி அப்போது அவருடைய சீதா என்ன கேட்டார்? சுவாமி, இந்த மான் உயிரோடு விளையாட வேண்டும் என்று கேட்டால் அந்த மானை பிடிக்க என் தம்பி லட்சுமணனை காவல் வைத்துவிட்டு மானதுரை
ஆசிரியர் வாக்காளர் என்ன கூறுகிறது? குரல் கேட்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் வாக்கு என்ன உரைக்கின்றது? ராமா, தென் திசை சென்றால் உனக்கு உற்ற நண்பர்கள் கிடைப்பார்கள், தென் திசை சென்று வா என்று உரைக்கிறது. அவ்வாறே செல்ல வேண்டும். புறப்படு. வாங்க நான் தென் திசை போகலாம் வாங்க. எல்லா வரலாறு கூறிவிட்டு உயிர் தொடர்ந்து விட்டது. ஏனென்றால் தம்பி எங்கு சென்றால் இதே நிலைதானா? தம்பி விதியாரையோ விடாதோ காப்பாற்ற முடியும். அது யாரோ வராங்கன்னு எனக்கு கண்ணு நினைக்கிறேன். வாலியாதான் இருக்கும். சாவடிக்கு தான் வரான். ஆமா, நம்ம தேடி கொண்டு தான் வருவான். நீ ஒரு புறம் மாதிரி நான் ஒரு புறம் மறிஞ்சுக்கிறேன். நடந்து நடந்து இழப்பாக இருக்கிறது. சற்று நாள் இழப்பாற வேண்டும். சற்று அமர்த்து, அதன் பிறகு எங்கேயாவது செல்லலாம். ஆமா, உங்களை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. ஆமா, நீ என்ன உன்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது தெரியுமா? யாரப்பா நீ அஞ்சலா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்த நான் ஆமா, உன்னை என்னுடைய பக்தராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய தாய் எப்படி தெரியும் உனக்கு? உன் தாய் எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, இப்ப என்ன தேடி வந்த காரணம்னா யாரால என்ன நடந்தது? ஆபத்து சாமி. என் அண்ணனால எனக்கு ஆபத்து. அவர் தம்பி உன்னுடைய அரசன் சுக்கிரிப்பு. உன்னுடைய அரசன் மன்னர் அவர் தான். அவர் தான். அதனால அவருக்கு என்ன நிலை நடந்தது? அண்ணனால நிலை. அண்ணன் என்ன செய்தாரு? ஆட்டடி வச்சுக்கோ, முன்னாடி எனக்கு அனுப்பினாங்க. என்ன நாட்டை வைத்துக்கொள், உன் மனைவி அனுப்பு. மனைவி அனுப்பு அப்படின்ற. ஆமா, அதனால இப்ப நான் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும்? எங்க இருவரையும் காப்பாத்தினா போதும். உங்கள் இருவரையும் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் ஆணூர் பிடித்தவன் வாலி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். ஆகினால்
அவன் எங்கே இருக்கிறார் அழைத்து செல்லுங்கள், அவனோடு போர் செய்யுங்கள். தாராளமா இப்பயே போறோம். நான் இருக்கின்றேன், எதிர்த்து அவரோடு போர் செய்யுங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ முன்ன பரியானா பின்னாடி ரெண்டு பேருமா கதையா போறோம். அப்புறம் ஒன்றாக போறோம்.